Mogu's TV. முன்னொரு காலத்தில் ஏழை கூலித் தொழிலாளி ரத்தன் அவர் பாட்டி சகோதரியுடன் வாழ்ந்து வந்தார். ரத்தன் வேலைக்கு கிளம்பலையாப்பா? ஜமீன்தார் காத்துக்கிட்டு இருப்பாரே. பாட்டி, எனக்கு பழைய சாப்பாடு கட்டித்தாங்க, நான் கிளம்புகிறேன் வேலைக்கு. அண்ணா என்ன பள்ளிக்கு விட்டுட்டு போங்கன்னு கேட்டாலாம் தங்கை விஷாகா. சரி விஷாகா, சீக்கிரமாக வா, நேரமாச்சு போலாம். அண்ணா, எனக்கு நல்ல உடை இல்ல. எனக்கு நல்ல உடை எடுத்து தாங்க அண்ணா. பசங்க எல்லாம் கேலி செய்றாங்க. வேலைக்கு போன ரத்தன் பார்த்த ஜமீன்தார் வாங்கய்யா வாங்க என்று கோபமாக சொன்னார். ஜமீன்தார் ஐயா, என்ன மன்னிச்சிடுங்க, என் தங்கைக்கு பள்ளியில் விட்டுட்டு வர இவ்வளவு நேரம் ஆயிடுச்சு. உன் தங்கச்சி படிக்கணும்னு என்ன அவசியம் இருக்கு சொல்லு ரத்தன். நீ ஏன் படிக்கவில்லை தானே? ஜமீன்தார் ஐயா, அப்படியெல்லாம் சொல்லாதீங்க. பெண்கள் எல்லாம் படிக்கும். இந்த காலத்துல படிச்சாதான் வாழ்க்கையில முன்னேற முடியும். எல்லாரும் படிச்சா யார் இந்த வேலையெல்லாம் செய்யறது சொல்லு ரத்தன். உங்களுக்கு எதுக்கு படிப்பு? உன் தங்கச்சிக்கும் இங்க வேலை இருக்கு, கூட்டிட்டு வந்து வேலை செய் ரத்தன். ஜமீன்தார் ஐயா, அப்படியெல்லாம் சொல்லாதீங்க. என் தங்கச்சி படிக்கணும்னு எங்க அம்மாவோட ஆசை. இது தயவு செஞ்சு தடை பண்ணாதீங்க ஐயா, உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன். உங்க அப்பாவும் நம்ம பண்ணையில தான் வேலை செஞ்சாரு, சரியா? அவர் நல்ல மனுஷன் சொல்றது புரிஞ்சுக்கோ. நீ சொல்ற பேச்சு கேட்க மாட்டியா ரத்தன்? ஜமீன்தார் பேசுவதை கேட்ட ரத்தன் மனசுக்குள்ளே ரொம்ப கவலைப்பட்டான். ரத்தன் போய் வண்டிய போட்டு பட்டணத்துக்கு போகணும். என் பொண்ணுக்கு நகை எடுக்கணும். சீக்கிரமா போ, கிளம்பலாம். சரிங்கய்யா, உடனே நான் போய் வண்டிய போட்டுறேன். 2 பேரும் வண்டியை புட்டிக்கிட்டு பட்டணத்துக்கு போனாங்களாம். வாருங்கள் வாருங்கள். சந்திரசேகர் ஐயா, உங்களை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம். ஏன் கடைக்கு வந்திருக்கீங்க? நகை எடுக்க வந்திருக்கீங்களா ஐயா? எல்லா விதமான நகையும் இருக்கு ஐயா. சந்தன்லால், என் பொண்ணுக்கு நல்ல நகையா எடுக்க வந்திருக்கேன். நல்ல நகையா காட்டுங்க, அப்பதான் நான் நகை எடுக்க முடியும். நிச்சயமா ஐயா, நல்ல நகையா தான் உங்களுக்கு காட்டுவேன். காலம் காலமா எங்க கடையில தானே உங்க முன்னோர்கள் நகை எடுக்கிறாங்க. நிச்சயமா நல்ல நகை எடுத்து காட்டுற ஜமீன்தார் ஐயா. ஏய் ரத்தன், இந்த 1 ரூபாய் எடுத்துக்கிட்டு கடை வீதியில உணவு சாப்பிட்டு மெதுவா வா. அவசரம் ஒண்ணும் இல்ல. சரிங்கய்யா, எனக்கு ஒரு உதவி. என் தங்கைக்கு நல்ல உடை இல்லை. நீங்க இன்னும் 1 ரூபாய் கொடுத்தீங்கன்னா நான் போய் நல்ல உடையா எடுத்துக்குவேன். என் சம்பளத்துல பிடிச்சுக்கோங்க ஐயா. சரிடா, இந்த 1 ரூபாய் போய் எடுத்துக்கோ. கடைக்காரன் முன்னாடி ஏதும் சொல்லாமல் அமைதியாக இருந்தார். ஜமீன்தார், சரிங்கய்யா, நான் போய் சாப்பிட்டு வரேன் ஐயா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமா போனான ரத்தன். நல்ல உடையா எடுத்துக்கிட்டு ஹோட்டலுக்குள்ள போனானா. ஐயா சாப்பாடு இருக்கிறாங்க. ஐயா எவ்வளவு சொல்லுங்க? அளவு சாப்பாடு 25 பைசா, முழு சாப்பாடு 50 பைசா. உனக்கு என்ன வேணும் சொல்லு. எனக்கு அளவு சாப்பாடு தாங்கய்யா. என்னப்பா தையல் இலை போடுறீங்க, வாழை இலை போட மாட்டீங்களா? எங்க ஊர்ல எல்லாம் வாழை இலை தான் போடுவாங்க. ஐயா மகாராஜா, நீங்க கொடுக்கிற 25 பைசாவுக்கு வாழை இலை எல்லாம் போட முடியாது. ஏன்னா வாழை இலைய 10 பைசா. நீங்க 5 பைசாவுக்கு வாழை இலை கொண்டு வந்து வேணா போடுறேன். என்னப்பா, இந்த ஊர்ல இலைய இவ்வளவு விலை அதிகமா சொல்றாங்க. எப்படிதான் சாப்பிடுவது என்று தெரியவில்லை. ரத்தன் ஜமீன்தார் ஊருக்கு கிளம்பினாங்களாம். ஐயா, நேரம் ஆகுது, நான் வீட்டுக்கு கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கிளம்பினான் ரத்தன். அண்ணா, எனக்கு உடை வாங்கிட்டு வந்தியா? அண்ணா, ஆசையா இருக்கண்ணா. இந்த வருஷம் உனக்கு நல்ல உடைய வாங்கிட்டு வந்திருக்கேன் பாரு. நல்லா இருக்க இந்த உடை எனக்கு சொல்லுங்க அண்ணா. உனக்கு எந்த உடை போட்டாலும் அழகா இருக்கும் விஷக்கா. ஜமீன்தாரோட மனைவி அர்ச்சனா கூப்பிட்டு, ஏய் ரத்னான், நீ போய் பட்டணத்தில் நகை கடைக்காரர்கிட்ட பணம் கொடுத்துட்டு வா. சரியா ஐயா சொல்ல சொன்னாரு. வெளியே போறாராம். சரிங்க அம்மா, நான் கிளம்புறேன். அர்ச்சனா கிட்ட இப்படி சொல்லிட்டு, சரிங்க அம்மா நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு பட்டணத்துக்கு கிளம்பினான் ரத்தினம்.
போற வழியில ஜமீன்தாரோட நண்பர் சுந்தரமட ரத்தினம் எங்க போற பட்டணத்துக்கா போற சொல்லு. ஆமாங்க ஐயா, பட்டினத்துக்கு தான் போய்கிட்டு இருக்கேன். என்ன விஷயம் சொல்லுங்க ஐயா. ஒண்ணுமில்ல, ரத்தனம் பட்டணத்துல நமக்கு தெரிஞ்சவங்க கல்யாணம். அதுக்கு எங்க வாழை இலையெல்லாம் கல்யாண வீட்டுக்கு கொண்டு போகணும். வண்டிக்காரன் வெளியூர் போயிட்டான். அதனால இந்த வாழை இலை போய் பட்டணத்துல போட்டுறியா, நான் உனக்கு பணம் தரேன், சரியா? எனக்கு பணம் எல்லாம் வேணாம் ஐயா. ஜமீதர் ஐயாவுக்கு தெரிஞ்சா ரொம்ப கோபப்படுவார். அவர் வண்டியில எந்த வேலையும் செய்யக்கூடாதுன்னு சொல்லுவாரு. என்ன மன்னிச்சிடுங்க சுந்தரம் ஐயா. ரத்னம் ஜமீதார் என் நண்பன் தான். நான் சொல்லிக்கிறேன், சீக்கிரமா கிளம்பு. இது ஒரு கல்யாணத்துக்கு கொண்டு போற முக்கியமான விஷயம். அதனால இது பத்திரமா இந்த வாழை இலைய கொண்டு போய் கல்யாண வீட்டுல சேர்த்து விடு. நான் ஜமீதாரிடம் சொல்லிக்கிறேன், சரியா? இல்லைங்க ஐயா, எனக்கு பயமா இருக்கு. ஜமீன்தாருக்கு தெரிஞ்சா என்ன தொலைச்சிடுவாரு. ரத்னம், நான் பார்த்துக்கிறேன், நீ போ. ரத்னத்துக்காக காத்துக்கிட்டு இருந்தார் ஜமீன்தார் கோபமாய். ரத்னம், ஏன் இவ்வளவு நேரம் ஆச்சு சொல்லு. ஏற்கனவே ஜமீன்தார் இருக்கு. ரத்தன் தங்கச்சிய படிக்க வைக்கிறது. ஜமீன்தார் பிடிக்காம தான் இருந்தது. மனதுக்குள்ளேயே கோபம் இருந்தார். ஜமீன்தார் ரத்தன் செய்த காரியத்தினால் பயங்கர கோபமாய் பேசினார். ஐயா, உங்களுடைய நண்பன் சுந்தரம் அவர் பட்டணத்துக்கு வாழை இலைய எடுத்துட்டு போக சொன்னாரு. கல்யாணத்துக்கு ரொம்ப அவசரமா அவங்க வண்டிக்காரர் வெளியூர் போயிட்டாராம். என்ன மன்னிச்சிடுங்க ஐயா. சுந்தரம் சொன்னா அதுக்குன்னு நீ என் வண்டிய மாட்டு வண்டி மாதிரி நினைச்சியா? உனக்கு இந்த அதிகாரத்தை யார் கொடுத்தது? சுந்தரம் சொன்னா நீ போவியா? என்னிடம் அனுமதி வாங்கணுங்கிறது உனக்கு நினைவில்லையா? சந்திரா, இங்க இன்னையிலிருந்து இவன் வேலைக்கு வரக்கூடாது. இந்த கிராமத்துல இவனுக்கு வேலை தரக்கூடாது. எல்லார்கிட்டையும் பொய் சொல்லிடு. வேலைக்காரன் சந்திரன், சரிங்கய்யா, நீங்க சொல்ற மாதிரி எல்லார்கிட்டயும் போய் சொல்லிட்டு வந்துடுறேன். ஐயா, என்ன மன்னிச்சிடுங்க. என்ன வேலை விட்டு நிறுத்திடாதீங்க. என் குடும்பம் ரொம்ப கஷ்டப்படும். உங்க நண்பர் சொன்னார் என்று நான் எடுத்துட்டு போக அவர் உங்ககிட்ட சொல்றதா சொன்னார். மன்னிச்சிடுங்க ஐயா. என் வேலைக்காரன் என் உத்தரவு கேட்டதா நடக்கணும். கண்டவங்க சொல்றதெல்லாம் கேட்கக்கூடாது, சரியா? இங்கிருந்து மரியாதையா கிளம்பி போயிடு. உன்னை நான் எப்பொழுதும் பார்க்கவே கூடாது. ரத்தன் வந்துட்டியாப்பா, சாப்பிடுறியா சொல்லு. சாப்பாடு எடுத்து வைக்கட்டா? பாட்டி, நான் ஜமீன்தார் வீட்டில் சாப்பிட்டு வந்துட்டேன். நீங்க சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டு தூங்குங்க, சரிங்களா? நானும் ஓய்வெடுக்கிறேன். மறுநாள் காலையில ரத்தன் வேலைக்கு கிளம்பலையா? உனக்கு நேரமாச்சு, ஏன் இன்னும் வீட்டிலேயே இருக்க சொல்லு என்று பாட்டியம்மா கேட்டுர்களாம். பாட்டி, இனிமே நான் ஜமீன்தார் வீட்டுக்கு வேலைக்கு போக மாட்டேன். வேலைய விட்டு என்ன நிறுத்திட்டாங்க பாட்டி. என்ன சொல்ற? எதுக்கு வேலைய விட்டு நிறுத்துனாங்க? நீ என்ன தப்பு பண்ண? ஏற்கனவே ஜமீன்தார் ரொம்ப கோவக்காரர் சொல்லுப்பா. இல்ல பாட்டி, மொத நாளே ஜமீன்தார் என் மேல கோவமா இருந்தாரு. தங்கச்சிய படிக்க வைக்க வேணாம், பண்ணைக்கு வேலைக்கு கூட்டிட்டு வான்னு சொன்னாரு. நான் முடியாதுன்னு சொன்னேன். ஏன் ஜமீன்தார் அப்படி சொல்றாரு? பள்ளிக்கூடத்துக்கு போனா யாரு வேலை செய்வாங்க அப்படின்னு சொல்றாரு. பாட்டிமா, அதுக்கு நான் சொன்னேன், எங்க அம்மா ஆசைப்பட்டாங்க, அதனாலதான் நான் படிக்க வைக்கிறேன். சொன்னதுனால ஜமீன்தாருக்கு கோபம் வந்துருச்சு என் மேல பாட்டிமா. சந்திரனை கூப்பிட்டு, இவனுக்கு இனிமே இங்க வேலை கிடையாது, இந்த கிராமத்தில் யாரும் வேலை கொடுக்க கூடாதுன்னு சொல்லிட்டார் பாட்டி. இனிமேல் நம்ம வெளி கிராமத்துல தான் போய் வேலை தேடணும் போல இருக்கு. என்ன செய்யறதுன்னு தெரியல. பெரிய மனுஷனா இருந்துகிட்டு இப்படி பெண் பிள்ளைகள் எல்லாம் படிக்க கூடாதுன்னு சொல்றானே, இவனெல்லாம் ஒரு பெரிய மனுஷனாப்பா. அண்ணா, நான் வேணா வேலைக்கு போகட்டுமா? காசு இல்லாம நம்ம என்ன பண்ண போறோம்? அதனால் நான் வேலைக்கு போறேன் அண்ணா. இல்ல விசாகா, நீ படிச்சு பெரிய ஆளாகணும். பெண்கள் எல்லாம் படிக்கணும். படிப்பு தான் உன் சொத்து, நான் பார்த்துக்கிறேன். நீ படிக்கணும்.
ரத்தன் பக்கத்து கிராமத்துக்கு வேலை தேடிக்கிட்டு போனானாம். அவனது குடும்பம் சாப்பாட்டுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுச்சாம். பாட்டி எனக்கு ரொம்ப பசிக்குது. நான் வேணாம். இந்த குளிர்பான பாட்டுல பழைய இரும்பு கடை கொடுத்துட்டு காசு வாங்கிட்டு வரட்டுமா பாட்டிமா? பழைய எறும்பு கடையில பாட்டில போட்டுட்டு 50 காசுக்கு அரிசி வாங்கிட்டு வந்தா விஷாகா. விஷாகா, உனக்கு இவ்வளவு அறிவா? சின்ன வயசுலயே பாட்டில் கொடுத்துட்டு காசுக்கு அரிசிய வாங்கிட்டு வந்திருக்கே, பரவாயில்லையே. கொஞ்சம் அரிசியை வச்சு பாட்டிமா கஞ்சி செஞ்சாங்களாம். பாட்டிமாவும் விசாக்காவும் அவங்க அண்ணனும் அந்த கஞ்சிய சந்தோஷமா குடிச்சாங்களாம். பள்ளிக்கு போன விசாகா அவள் தோழி பார்த்து, நட்சத்திரா எப்படி இருக்க? நல்லா இருக்கேன் விஷாகா. உங்க அண்ணனுக்கு வேலை இல்ல நினைச்சு எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. எங்க வீட்ல நிறைய அரிசி பருப்பு எல்லாம் இருக்கு. உனக்கு வேணும்னா சொல்லு, நான் நிறைய எடுத்துட்டு வரேன், சரியா? இல்ல நட்சத்திரா, எங்க பாட்டி கோவப்படுவாங்க. நான் வேணும்னா கேக்குறேன், சரியா? வழியில பார்த்துட்டு, சுந்தரையா, ரத்தன் உன்னை வேலையை விட்டு நிறுத்திட்டாங்க. எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. எதுக்கு ஜமீன்தார் இவ்வளவு கோவப்பட்டு வேலைக்கு நிறுத்தினாருன்னு எனக்கு தெரியல, என்ன மன்னிச்சிடு ரத்தன் அப்படின்னு கேட்டுக்கிட்டாராம். பரவாயில்ல ஐயா, அதுக்கு நீங்க என்ன பண்ணுவீங்க? நானே எதிர்பார்க்கல. இப்ப நீ என்னதான் பண்ணிட்டு இருக்க ரத்தன்? உனக்கு வேலை இல்லாமல் தான் இருக்கியா? சரி ரத்தன், என் நண்பர் தோட்டத்துல வாழை இலை எல்லாம் போய் பட்டணத்துல போட்டுட்டு வரணும். அந்த வேலை வேணாம், நான் உனக்கு வாங்கி தர்றேன், சரியா? சரிங்க ஐயா, ரொம்ப சந்தோஷம். சம்பளம் தருவாங்களே எனக்கு? சுந்தரம் ஐயா ரத்தனத்தை அழைச்சிக்கிட்டு போனாரு அவரோட நண்பர் தோட்டத்துக்கு. வெங்கட், இவன்தான் ரத்தன். ரொம்ப நல்ல பையன், நல்ல வேலை செய்வான். இவனுக்கு உன் தோட்டத்துல வாழை இலைய கொண்டு போய் பட்டணத்து போற வேலைய இவனை நம்பி நீ கொடுத்தேனா நல்லபடியா செய்வான், சரியா? வெங்கட்டு சொன்னாரு தம்பி, எங்க வாழை இலையெல்லாம் கொண்டு போய் பட்டணத்தில் போட்டேனா உனக்கு ஒரு நாளைக்கு ₹1 தருவேன். என்கிட்ட வண்டி கிடையாது. பட்டணத்தில் இருக்கிறவங்க தான் வாழை இலை எடுத்துட்டு போவாங்க. நீ வேணா வண்டிக்கு ஏற்பாடு செஞ்சுக்கோ, சரியா? ஐயா, என்னிடம் மாட்டு வண்டி எல்லாம் இல்லைங்க ஐயா. நான் என்ன பண்றது சொல்லுங்க. ரத்தன் எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இருக்காரு. அவகிட்ட வண்டி இருக்கு. நான் உனக்கு வாங்கி தரேன், சரியா? மாசத்துக்கு ₹2 கொடுத்தீங்கள் அப்படின்னால் போதும். ரத்தன் சந்தோஷமா அவனுடைய வேலையை செய்ய ஆரம்பிச்சான். தினமும் பட்டினத்துக்கு போய் வாழை இலையை இறக்கிட்டு வருவான். ரத்தன் பட்டணத்துக்கு கிளம்பி கொண்டே இருக்கும்போது பக்கத்து தோட்டக்காரர் கூப்பிட்டு, ரத்தன், என்னோட வாழை இலை தினசரி கொண்டு போ. ஒரு நாளைக்கு ₹1 உனக்கு சம்பளம் தரேன், சரியா? இப்படியே திணைக்கும் ரத்தினம் எல்லாரோட இலையும் எடுத்துக்கிட்டு பட்டணத்துக்கு போனதுனால அவனுக்கு நல்ல வருமானம் கிடைத்ததாம். பட்டணத்துல அவன் நண்பன் பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷமாராம். நீ எப்படி இருக்க அப்படின்னு ரத்தனம் கேட்டானாம். நல்லா இருக்கேன். நீ என்ன பண்ற பட்டணத்துல சொல்லு ரத்தன். நான் தினமும் பட்டணத்துல வாழை இலையை இறக்குமதி பண்ண வரேன்றாம். உனக்கு இலை இறக்குமதி பண்றதில்ல, எவ்வளவு கூலி தருகிறார்கள் சொல்லுடா. ராம், நீ பட்டணத்துல என்ன பண்ற சொல்லு. நான் எங்க இப்பதான் புதுசா ஒரு சின்னதா துணி கடை வச்சு இருக்கேன்டா. அப்படியாடா, ரொம்ப சந்தோஷம். நான் உன் கடைய இதுவரைக்கும் பார்த்ததே இல்லடா. ராம் சொன்னானா, நான் இப்ப சொந்த ஊருக்கே போலாம்னு இருக்கேன். எங்க அப்பா அம்மா என்ன ஊருக்கு கூப்பிடுறாங்க, அதனால இந்த கடையை நான் கொடுத்துட்டு போலான்னு இருக்கேன். 2 பேரும் பேசிட்டு ரத்னம் கிராமத்துக்கு கிளம்பினானா. பாட்டிய பார்த்து, பாட்டி, நான் என்னோட நண்பன் ராமு சந்திச்சேன். அவன் அவனுடைய கடையை கொடுத்துட்டு அவன் சொந்த ஊருக்கே போறேன்னு சொன்னான். பாட்டி, ரொம்ப நாள் கழிச்சு என் நண்பனை சந்தித்தேன், ஆனாலும் அவன் ஊருக்கு போறேன்னு கேட்டதும் வருத்தமா இருக்கு பாட்டி. அண்ணா, எனக்கு ஒரு யோசனை.
நீங்க தினம் போய் வாழை இலைய பட்டணத்துல போய் இறக்கிட்டு வரீங்க இல்லையா, உங்களுக்கு தினம் 5 ரூபாய் கிடைக்குது. அதே உங்களோட நண்பரோட கடைய நீங்க வாடகைக்கு எடுத்து அந்த வாழை இலை நம்மளே விற்பனை செஞ்சா நல்ல வருமானம் கிடைக்கும் இல்லையானா? ரத்தன் மறுநாள் காலையில பட்டணத்துக்கு போகும்போது தங்கச்சி சொன்னது ஞாபகமா போய் நண்பர் ராமவை பார்த்து இந்த விஷயத்த கேட்டாரு. ரத்தனை பார்த்த ராமு என்ன விஷயம் சொல்லு கேட்டானாம். எப்படி கேக்குறதுன்னு தெரியல, கொஞ்சம் தயக்கமா இருக்கு ராமு. உன்கிட்ட நான் ஒரு விஷயம் கேட்கணும், கேட்கட்டுமா? எனக்கு உன்னோட கடைய வாடகைக்கு தரையா? இதுல நான் வாழை இலக்கடை வச்சுக்கலான்னு இருக்கேன். எங்க வீட்ல இருக்கவங்களும் இத பத்தி என்கிட்ட சொன்னாங்க. அதனாலதான் உன்கிட்ட பேசலாம்னு வந்தேன் ராமு. நான் பாட்டி, எனக்கு ஒரு டிப்ஸ் சொல்லுங்க. கிட்னி கல் வராமல் தடுப்பது எப்படி? பீன்ஸ் காய் 1/4 கிலோ, 1 லிட்டர் தண்ணி நல்லா கொதிக்க வைக்கணும். 1/4 லிட்டர் வந்தவுடனே வடிகட்டி ஆற வைத்து வாரம் ஒரு முறை குடித்து வந்தால் கிட்னி கல் வராது. பாட்டி, நீங்க மருத்துவ குறிப்பு சொன்னது மிக்க நன்றி. அடுத்த வீடியோவில் இன்னொரு மருத்துவ குறிப்பு பார்க்கலாம். Subscribe to Boo Boo TV.